துளாராசியை எடுத்துக்கொள்வோம். நாம் பல பதிவுகளில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், துலாம் தூள் கலப்பும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, பாக்யாதிபதி சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டுக்கு அதிபதி புதன் சொந்த வீட்டில் அமர்கிறார். பாக்யாதிபதி சொந்த வீட்டில் அமரும் பொழுது உங்களுக்கு பாக்கியங்கள் பெருகும், நிறைய அனுகூலமான பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதுல என்னென்ன பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். சுக்கிரன் சொந்த வீட்டை பார்க்கிறார், புதன் சொந்த வீட்டில் இருக்கிறார், குரு சொந்த வீட்டை பார்க்கிறார், செவ்வாய் சொந்த வீட்டை பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு இது எல்லாமே வெற்றி ஸ்தானமாக, புத்திரஸ்தானமாக, பாக்கியஸ்தானமாக வருவதனால் இவை அனைத்துமே உங்களுக்கு பலம் பெறுகிறது. தன்னால் ரொம்பவும் துவண்டு போன துளா போன துலாம் மீண்டும் தூள் கலப்பக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் ஜூன் மாதத்துக்கு உண்டான பலன் எவ்வாறு இருக்கிறது, கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை விவரமாக காணப்போகிறோம். வருடாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சாட்டர்ன், சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் இப்பொழுது மீனராசியில் இருக்கிறார். ராகு பகவான் கும்பத்தில் இருக்கிறார். இந்த பக்கம் கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறார். இது நாள் வரை ரிஷப ராசியில் அமர்ந்த சுக்கிரன் இப்பொழுது மிதுன ராசியில் அமர்ந்து விட்டார். வருடாந்திர கிரகங்கள் அனைத்துமே செட்டில் ஆகிவிட்டது சார். கிரகங்கள் எல்லாம் நன்றாக செட்டில் ஆகிவிட்டது சார், நாங்கள் தான் சார் இன்னும் செட்டில் ஆகவில்லை என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. ஜூன் மாதம் முழுவதுமாகவே சுக்கிரன் மேஷ ராசியில் அமர்ந்து மாதத்தின் கடைசியில் ரிஷப ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். மாதத்தின் தொடக்கத்தில் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஜூன் 15 தேதி அளவில் மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். மேலும் மாதத்தின் தொடக்கத்தில் புதன் ரிஷபத்தில் ஜூன் 5 தேதிக்கு அப்புறம் மிதுனத்துக்கு பிறகு ஜூன் மாதம் 23ஆம் தேதி அவர் கடகராசிக்கு வர இருக்கிறார். மாதத்தின் தொடக்கத்தில் கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் ஜூன் மாதம் 8 தேதி அளவில் சிம்ம ராசிக்கு சஞ்சாரம் செய்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைய இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள். இந்த கிரக நிலைகள் உங்களது ராசிக்கு என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண்போம். துளாராசியை எடுத்துக்கொள்வோம். நாம் பல பதிவுகளில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், துலாம் தூள் கலப்பும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ துளாராசிக்கு இந்த ஜூன் மாதத்துல அவங்களுக்கே நல்லா தெரியும், 5ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு போய்விட்டது. ராசிக்கு குரு பார்வை கிடைத்து விட்டது. தன்னாலேயே ஏரோப்ளைன் மோடுல இருந்த துளாராசி இனிமே தான் ஒரு நார்மல் மோடுக்கு இது நாள் வரை எங்கெல்லாம் நசுங்கினார்களோ, எங்கெல்லாம் மிதி வாங்கினார்களோ, எங்கெல்லாம் உதை வாங்கினார்களோ அங்கெல்லாம் தங்களது ஆற்றலை பூரணமாக வெளிப்படுத்தி, பராக்கிரமத்தையும் வீரத்தையும் வெளிப்படுத்தி, அனைவரது பார்வையும் நம் பக்கம் திருப்பி பலரது பாராட்டுக்களை பெற்று, சபையில் ஒரு அங்கீகாரம் பெற்று, இவர்களுக்கென்று ஒரு மரியாதை பெற்று, தங்களுக்கு உண்டான பல ஆர்டர்ஸ், நிறைய வாய்ப்புகள், வரவேற்புகள், உற்சாகம், வெற்றியை கொண்டாடக்கூடிய காலகட்டம். சார், நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு சார், நடக்குமா சார் அப்படின்னா, முதலில் நீங்கள் ஒன்று தெரிந்துக்கணும். என்ன அப்படின்னா, ராசிக்கு குரு பார்வைங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ராசிக்கு ராசியாதிபதியின் பார்வை இந்த மாதம் முழுவதுமே இருக்கு. இது இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அதுவும் சுக்கிரனே ராசியாதிபதியாக சுக்கிரன் தனது சொந்த வீட்டை பார்க்கும் பொழுது நமக்கு காலையில எந்திரிச்ச உடனேவே ஒரு பொலிவு, ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு அட்ராக்ஷன், இந்த ஆரா அப்படின்லாம் இப்போ சொல்றாங்க. தமிழ்ல சொல்லுங்க சார் அப்படின்னா, ஒரு ஒளிவட்டம், ஒரு பிரகாசம். நாம் எங்கு சென்றாலும் நம்மைத்தான் எல்லாரும் பார்க்கிறார்களா, நம்மை ஈர்க்கிறார்களா, அல்லது நாம் தான் மற்றவர்களை ஈர்க்கிறோமா? பணங்கிறது ஒரு பக்கம், அது மட்டும் வர்றவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காது. நான் சொல்றது, ஒரு பியூட்டி பார்லருக்கு போயோ ஒரு மேக்கப் பண்ணியோ கிடைக்காத ஒரு அட்ராக்ஷன். இது இயற்கையாகவே ஒரு ஈர்ப்பு சக்தி. ஒரு நல்ல ஃபுட்டை ரசிக்க வேண்டும், ஒரு நல்ல டிராவலுக்கு போக வேண்டும், ஒரு மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் அந்த நல்ல லவ் லைஃபை அவர்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு அமைப்பு. இது எல்லாமே இந்த துளாராசிக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம்.
ராசியாதிபதி இந்த மாதம் முழுவதும் 7ஆம் வீட்டில் அமர்ந்து சொந்த வீட்டை பார்க்கிறது. இதையும் தவிர இவர்களுக்கு மாதாந்திர கிரகம் சூரியன் முதலில் 8ஆம் இடத்தில் மறைவு. சூரியன் மறைவுங்கிறது உங்களுக்கு பாதகாதிபதி மறைந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். பிறகு உங்களுக்கு சூரியன் 9ஆம் வீட்டில் சூரிய புத ஆதிபத்தியமாக வருகிறது. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பாக்யாதிபதி சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டுக்கு அதிபதி புதன் சொந்த வீட்டில் அமர்கிறார். பாக்யாதிபதி சொந்த வீட்டில் அமரும் பொழுது உங்களுக்கு பாக்கியங்கள் பெருகும், நிறைய அனுகூலமான பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். மாதாந்திர கிரகத்துல இவங்களுக்கு இது நாள் வரை தனஸ்தானம், அதாவது வருமானத்தை கொடுக்க வேண்டிய செவ்வாய், மேலும் இவர்களுக்கு கலத்திரஸ்தானாதிபதி செவ்வாய் நீசம் அடைந்திருந்தார். இப்போ நீசம் அடைந்த வீட்டின் அதிபதி சந்திரனுக்கு கேந்திர பலம்ங்கிறது நீசபங்க ராஜயோகமா வந்தாலும் செவ்வாய் இந்த மாதம் உங்களுக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு 8ஆம் தேதியே வந்து விடுகிறார். இப்போ செவ்வாய் என்பவர் இங்கு கேதுவுடன் சேர்ந்திருக்கிறார். இது நாள் வரை 12ஆம் வீட்டில் இருந்து அமர்ந்து உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புல நிறைய பிரச்சனைகளையும் தூங்க விடாம நிம்மதியை இழக்க செய்த கிரகங்கள் கேதுவின் பங்கு முக்கியமானது. அவர் இப்போ 11ஆம் இடம் லாபத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். செவ்வாயை கேது பகவான் சுருக்குவார். அப்போ லாபம்ங்கிறது சுருங்குமே தவிர லாபம்ங்கிறது வராமல் போகாது. 100 ரூபாய் வர வேண்டிய லாபம்ங்கிறது ஒரு 70 ரூபாயாகவோ 80 ரூபாயாகவோ வரும். ஆனால் கண்டிப்பாக லாபம் வரும். 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நிறைய புதிய வாய்ப்புகள் தொழில்துறை ரீதியாக கண்டிப்பாக ஏற்படுத்துவார். 5ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு குருவின் பார்வை பெறுகிறது. அப்போ உங்களுக்கு அந்த புத்தி, 5ஆம் இடம் புத்திசாலித்தனத்தை குறிக்கக்கூடிய இடம். புதிய புதிய யோசனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உதயமாகி கொண்டே இருக்கும். மின்னல் வேகத்தில் எல்லா விஷயத்தையும் நீங்கள் நன்றாகவே அலசி ஆராய்வீர்கள். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், அது வேலை வாய்ப்பாக இருந்தாலும், கல்வியாக இருந்தாலும், வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும் நிறைய புதிய புதிய வாய்ப்புகள் என்பது உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தை, சொந்த வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். இதுல என்னென்ன பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். சுக்கிரன் சொந்த வீட்டை பார்க்கிறார், புதன் சொந்த வீட்டில் இருக்கிறார், குரு சொந்த வீட்டை பார்க்கிறார், செவ்வாய் சொந்த வீட்டை பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு இது எல்லாமே வெற்றி ஸ்தானமாக, புத்திரஸ்தானமாக, பாக்கியஸ்தானமாக வருவதனால் இவை அனைத்துமே உங்களுக்கு பலம் பெறுகிறது. ஸோ இந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு அனுகூலம். தன்னால் ரொம்பவும் துவண்டு போன துளா போன துலாம் மீண்டும் தூள் கலக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. பிரதானமான பரிகாரங்கள் தேவையில்லை. வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் துர்கா வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தும். பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். துளாராசிக்காரங்க என்ன பண்ணணும்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்தால் இந்த வீடியோவை அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் புண்ணியம் உங்களுக்கு அதிகமாக போகும். வாழ்த்துக்கள். நன்றி.